வீராகமம் 22ஆம் அதிகாரம் 32வது வசனம். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். நம்மளை பரிசுத்தமாக்குவார். ஆண்டவர் கேட்டால் போதும், ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குங்கப்பா, பரிசுத்தமாக வாழ வாஞ்சிக்கிறப்பா, என்னை பரிசுத்தமாக்குங்கன்னு சொல்லி கேட்ட போதும் கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாக்குவார். அது மாத்திரல, கர்த்தர் நம்மளை எப்படி பரிசுத்தமாக்குவாரா? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் சொன்னாரு. கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாக்குறாரு. 2வது என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். பரிசுத்தமையினர் ஊற்றுண்ட பரிமள தைலன்னு வாசிக்கிறோம். அது மாத்திரம் அவருக்கு நிறைய பேர் அவருக்கு இங்கே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 38வது வசனம் 39வது வசனம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். பரிசுத்தர் பற்றி என்ன சொல்ற? ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். தம்மை விசுவாசிகள் அடையக்கூடிய ஆவியை குறித்து இப்படி சொன்னார். ஜீவ தண்ணீருள்ள நதிகள். அவர்னால நம்ம கழுவப்படணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் தேவாவினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமானாக்கப்பட்டீர்கள். பரிசுத்தவனே கழுவுங்க, என்னை பரிசுத்தமாக்குங்க, உண்மை போல என்னை மாற்றுங்கன்னு சொல்லி கேட்டால் நம்மளை மாற்றிடுவார். அது மாத்திரம் இல்லை, எபிரேயர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். சொந்த ரத்தம் நமக்காக ஒரு சொட்டு ரத்தத்தை கூட அவர் வைக்கல. அவர் சொந்த ரத்தத்தினால எதற்காக? நம்மளை பரிசுத்தம் செய்யறதுக்காகத்தான் நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். வேதத்தில் ஒரே பாஸ்தரம் நகரத்துக்கு புறமே படுபட்டான்னு. கைகள் ஆணி, காலில் ஆணி, விழால குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு விட்டப்பட்டார், முதுவெல்லாம் அடிக்கப்பட்டார். நமக்காக அந்த கேடு அடைஞ்சார். நம் மீறி நிமித்தமாக காயப்பட்டார், வாதிக்கப்பட்டார், ஒருக்கப்பட்டார். எத்தனையோ பாடுகள் பட்டு தான் ஒரு சொட்டு. எதுக்காக? தம்முடைய சனத்தை பரிசுத்தம் செய்வதற்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் கேளுங்க, இயேசுவே உங்கள் ரத்தத்தால் என்னை கழுவுமப்பா. இன்னைக்கு நான் என்னென்ன பாவம் செஞ்சுருக்கேன், உங்கள் பிரியமில்லாத என்ன வார்த்தை பேசிட்டேன், உன்னை எங்கே துக்கப்படுத்தியிருக்கேன், எங்கே வேதனைப்படுத்தியிருக்கேன், என்னை மன்னிங்கப்பா, உங்கள் ரத்தத்தால் என்னை கழுவுங்க, எனக்கு வரைய என்னை காமிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு கேளுங்க. கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாக்குவார்.